السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும், படிக்கக்கூடிய விடயங்களை உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த இடங்களில் அல்லாஹ்வுடைய கலாமான வஹியை பற்றி பேசப்படுகின்றதோ அந்த இடங்களில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருப்பதாகவும், யாரெல்லாம் அப்படியான சபைகள் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களை சூழாக அல்லாஹ்வுடைய அடியார்களான மலாயிக்கத்துமார்கள் சூழ்ந்து கொள்வதாகவும், மேலும் யாரெல்லாம் அப்படியான சபைகளில் இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா மலக்குமார்க்கு சொல்லி சந்தோஷப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் குர்ஆனிலிருந்தும் நபி அவர்களுடைய பொன் மொழிகளிலிருந்தும் கலாச்சார சீர்கேடு என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் சில குறிப்பிட்ட தகவல்களை உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேசுவது இது இரண்டாவது முறையாக இருக்கின்றது. இதற்கு முன்னால் பள்ளியில் ஏற்பாடு செய்திருந்த டிசம்பர் மாதம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்விலும் நான் கலந்து கொண்டு இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வது எப்படி என்ற சில தகவல்களை உங்களது சிந்தனைக்கு நான் அன்று வழங்கி சென்றேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, கலாச்சாரம் அல்லது கலாச்சாரம் என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால் அந்த சீர்கேடு ஒரு கலாச்சாரத்தை பொறுத்தவரை அந்த மார்க்கத்திலிருந்து உருவாகுவதுதான் அது கலாச்சாரமாக இருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரை குர்ஆனும் ஹதீஸும் தான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கலாச்சாரமாக இருக்க வேண்டும், இருக்கும். ஆனால் அந்த இரண்டையும் தாண்டி ஒரு மனிதன் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவான் என்று சொன்னால் நிச்சயமாக அது இஸ்லாமிய கலாச்சாரமாக இருக்காது என்று நாங்கள் பார்க்கலாம். பல தலைப்புகளில் பேசக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். நாகரீகம், பண்பாடு, மரபு, இது அனைத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இது அனைத்தும் இஸ்லாத்துக்குள் உள்வாங்கப்படும் என்று சொன்னால் அது கலாச்சாரம். இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தை விட்டு அது ஒரு வேறொரு விதமான ஒரு தோர்மையை தரும் என்று சொன்னால் அது அனாச்சாரமாகத்தான் இருக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு அழகான முறை எடுத்து காட்டுகின்றது. கலாச்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று நடைமுறை ரீதியாக சீர்கேடுகளை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று மார்க்க ரீதியிலும் சில கலாச்சாரங்களை ஏற்படுத்தி அவைகளும் சில சீர்கேடுகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த இரண்டு சீர்கேடுகளை இணைத்து ஓரிரு முக்கியமான செய்திகளை உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்கமா நகரில் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காலங்களில் அதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயத்துடைய மக்களுடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே அது ஒரு அனாச்சாரமாக இருந்தது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளுடைய சிந்தனைக்கு விடுவதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? குர்ஆனும் வர்ணிக்கின்றது, ஹதீஸும் சொல்லுகின்றது. எப்படி அவர்கள் அனாச்சாரமாக வாழ்ந்தார்கள். ஜாகிலியத் என்று சொல்லக்கூடிய இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய
அனாச்சாரங்கள் அவர்களுக்கு ஒரு கலாச்சாரமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, அந்த தவறான கலாச்சாரம் என்ற அடிப்படை வாழக்கூடிய அனாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி திருத்துகின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது. ஒரு சின்ன பிரச்சனைக்காக வேண்டி கொதித்து எழும்புவார்கள். பிரச்சனைக்காக வேண்டி பல காலமாக யுத்தம் செய்யக்கூடிய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு வாயில்லா ஜீவன், ஒரு ஒட்டகம் மாற்றானுடைய தோட்டத்தில் வாய் வைத்து விட்டால் அதற்காக வேண்டி பல காலங்கள் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் சரித்திரத்தில் பார்க்கலாம். காரணம் என்ன? அவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டி இல்லை. அதனால் அவர்கள் எதை எடுக்கின்றார்களோ அதுதான் சட்டம் என்ற அடிப்படையில் வாழ்க்கை நடத்தினார்கள். அதே போன்று திருடுவதும் கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதும் அவருடைய பிரதான கலாச்சாரமாக இருந்தது. பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் உயிரோடு கதற கதற புதைக்கக்கூடிய அரக்கர்களாக இருந்தார்கள். அது அவருடைய கலாச்சாரமாக இருந்தது. பெண்களுக்கு படிப்பறிவு கிடையாது, பெண்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது, பெண்கள் என்பது ஒரு போக பொருளாகத்தான் பயன்படுத்த வேண்டும், தேவைப்பட்டால் பயன்படுத்துவது, இல்லை என்றால் தூக்கி வீசுவது, இப்படி பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருந்தது. எப்பொழுது? இஸ்லாத்திற்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுகின்றார்கள், கொடுக்கின்றார்கள். அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒன்றன் பின் ஒன்றாய் இஸ்லாத்துக்குள் வருகின்றார்கள், மார்க்கத்துக்குள் கொள்கைக்குள் வருகின்றார்கள். வாழ தெரியாதவர்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் மார்க்கத்தை கொடுக்கின்றார்கள். அந்த மார்க்கத்துடைய எழுச்சி நாடாளும் மன்னர்களாக, உலகம் போற்றும் உத்தமராக மாற்றக்கூடிய செய்தியை குர்ஆன் ஹதீஸும் சொல்கின்றது. அதைத்தான் எனக்கு முன்னால் பேசிய ஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள் அழகா சொன்னார்கள். அந்த சஹாபாக்களை பொறுத்தவரை முத்துக்கள், அவர்களை குறை கூற முடியாது. மனிதன் என்ற அடிப்படை சில தவறுகள் நடந்திருக்கலாம், ஆனால் அந்த தவறை பெரிதுபடுத்தி தன்னை விட அவர்கள் இழிவானவர்கள் என்று எவரும் பேசுவதற்கு அருகதை அற்றவர்கள் என்ற செய்தியைத்தான் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு முன்வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த கலாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள்? அந்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கின்றார்கள். இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் பழக வேண்டும், இப்படித்தான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான வழிமுறையை காட்டுகின்றார்கள். இந்த செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3வது அத்தியாயம் 103வது வசனத்தில் ஈடுபடுத்துகின்றான். எப்படி என்று பாருங்கள். வதஸ்மு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்த நியமத்தை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து பேசுகின்றான், நபி தோழரை பார்த்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை சற்று நினைத்து பாருங்கள். இது குன்தும் அதான், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், பகைவர்களாக இருந்தீர்கள், கோபித்துக் கொண்டு பிரச்சனையை படுத்தக்கூடிய மக்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா ஒரு இணைப்பை ஏற்படுத்தினான், ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினான். ஃபஸ்பாத்தும் பிநிஅமத்தி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய நியமத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடையின் மூலமாக நீங்கள் சகோதரராக மாற்றப்பட்டீர்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், முக்கியமான ஒரு செய்தியா சொல்றான். நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். ஜாகிலியா காலத்தால் நினைவுபடுத்துகின்றான், அந்த அனாச்சாரமான நிலையை நினைவுபடுத்துகின்றான். நீங்கள் எல்லாம் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். அன்கதக்கும் மின்ஹா, அல்லாஹ் உங்களை அதிலிருந்து ஈடேற்றம் அடைய செய்தான் என்று சொல்லிவிட்டு கஸாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், இப்படித்தான் நமது அத்தாட்சிகளை அல்லாஹ் உங்களுக்கு விளக்கப்படுத்துகின்றான், தெளிவுபடுத்துகின்றான் என்று சொன்னால் நீங்கள் நேர்வழி அடைவதற்காக என்ற செய்தியை 3வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகின்றான். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை தாண்டோடித்தனமாக, கண்மூடித்தனமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான், நீங்கள் இப்படி 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 வாழ்ந்தீர்கள், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், சற்று விட்டிருந்த நரகத்துக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக, அந்த நியமத்தின் காரணமாக நீங்கள் ஈடேற்றம் அடைய செய்யப்பட்டீர்கள் என்று சகோதரராக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன விளங்குகின்றது? யாரும் தவறாக இருக்கக்கூடாது, தவறாக எதையும் செய்யக்கூடாது, தவறான விடயத்தை நினைத்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டானே, அவனுக்கு நாங்கள் அதிகமாக சுக்குர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில், அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கும் என்ற செய்தியைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு நினைவுபடுத்துகின்றான்.
அதே போன்று அன்புக்குரியவர்களே, அந்நிய கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்னால், பிறருடைய அனாச்சாரங்களை எங்களது கலாச்சாரத்தை போன்று நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால், சொன்னார்கள் தூதர் அவர்கள், யார் பிறருடைய கலாச்சாரங்களை ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக நடக்கின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். செய்தியை பொறுத்தவரை சிறிதாகத்தான் இருக்கின்றது, ஆனால் அவருடைய தாக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஜவாமில் கலிம் என்று சொல்வார்கள், சுருக்கமாக இருக்கும், ஓரிரு வார்த்தைகளாக இருக்கும், ஒரு வரியில் சொல்வார்கள், ஆனால் ஆழமான கருத்துக்கள் உள்ளடங்கியதாக இருக்கும். என்ன சொல்கின்றார்கள்? பிறருடைய விடயத்தை கலாச்சாரங்களை நீங்கள் உங்களுடைய கலாச்சாரமாக நடைமுறைப்படுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிட்டீங்கன்றாங்க ரசூல். அதான் சொல்றாங்க, நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள், அப்ப நீங்க முஸ்லிம் இல்லை என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நம்ம சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், தலை சீவுவது எப்படி, சாப்பிடுவது எப்படி, உட்காருவது எப்படி, ஆடை அணிவது எப்படி, இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகின்றது. ஆனால் இதையெல்லாம் நாங்கள் மறந்தவர்களாக கலாச்சார சீர்கேட்டில மூழ்கி அதிகமான மக்கள் தவறான வழிகேட்டில் செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை அழைத்து வரப்படுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அழைத்து வரப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய முடி அலங்கோலமாக இருக்கின்றது, சீவாமல் அலங்கோலமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், முடியை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், சீவி அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், செய்தானை போன்று தலைவிரி கோலத்தில் இருக்காதீர்கள், உங்களுடைய முடிக்கு நீங்கள் சாயமிட்டுக் கொள்ளுங்கள். இரண்டு செய்தியை சொல்லுகின்றார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், தலையை அழகாக சீவுவது அல்லாஹ் சொல்கின்றார்கள், அது ஒரு அழகான நடைமுறையாக இருக்கின்றது. தலைவிரி கோலமாக இருப்பது அசிங்கமாக இருப்பது ஷைத்தானுடைய தலைவிரி கோலமாக இருக்கும் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்று நிறைய இளைஞர்களை நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெல் இந்த தலையில தேய்ச்சி தேய்ச்சி என்ன செய்வாங்கன்னா இந்த முடிய கொம்பு போல வச்சுக்குவாங்க. நீங்க ஸ்ரீலங்கா இந்தியா போல நாட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைலா இருக்கு, அந்நிய கலாச்சாரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அழகா சீவுங்கடாப்பாண்டா, என்ன செய்ய நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ஜெல்ல தேய்ச்சிக்கிட்டு கொம்பு போல வரும். என்னண்டா இதுதான் இப்ப ஃபேஷனா இருக்குது, இதுதான் இப்ப நாகரிகமா இருக்குது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய எங்களுக்கே பாடம் நடத்தக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சி அந்நிய கலாச்சாரத்துக்கு மேல நடக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையை நாங்க பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அதே போல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது வெள்ளை முடிக்கு நரைத்த முடிக்கு சாயம் பூசுங்கண்டா என்ன செய்யறாங்க இளைஞண்டா, இந்த கருப்பு முடிய வெள்ளையா மாத்துறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது வெள்ளை முடிய நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு நீங்க சாயம் பூசி கொள்ளுங்க, கருப்பை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கருப்பு முடிய வெள்ளையாக்கி அந்த வெள்ளைக்கு டிசைனா கலர் கொடுக்குறது. அது என்னன்னு கேட்டா அதுதான் ஃபேஷனா. கிரிக்கெட்ல போல் போடுறோம் அப்படித்தான் வாரான், படத்துல நடிகை இப்படித்தான் வாரான் என்று அதிகமான ஆண்களும் சில பெண்களும் அப்படித்தான் என்ன செய்யறாங்க, முடிகளுக்கு தவறான முறையில் சாயம் பூசி அந்நிய கலாச்சாரத்தை தனது கலாச்சாரம் போல நடைமுறைப்படுத்துறாங்க. இதோட முடிவு விபரீதம் என்ன தெரியுமா? இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பிறருடைய கலாச்சாரத்தை பின்பற்றினா நீங்க அவங்கள சார்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் அல்ல என்ற ஒரு வரியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடுமையான எச்சரிக்கின்றார்கள். எங்களுக்கு வேண்டுமானால் பிரச்சனா இருக்கலாம், எங்களுக்கு வேண்டுமானால் நாகரிகமா இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அது அனாச்சாரம் என்ற செய்தியைத்தான் இங்கு நாங்கள் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் இஸ்லாத்தை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று பாருங்க, ஓரிரு விடயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றேன். இன்னைக்கு திருமணம் பேசுறாங்க, திருமணம் பேசினால் இங்க நிறைய தந்தைமார்கள் இருக்கின்றீர்கள், தாய்மார்கள் இருக்கின்றீர்கள், இளைஞர்களும் இருக்கின்றீர்கள். விளங்கிக் கொள்வதற்கான சொல்கின்றேன், திருமணம் பேசினால் திருமணத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிகின்ற வரை அந்நிய கலாச்சாரத்தை அச்சட்டாக பின்பற்றி நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைத்தான் இருக்கின்றது. அதுல முக்கியமான விஷயம், முதல்ல பார்த்துட்டு அடையாளம் போடுவாங்க. என்னண்டா பொண்ணுக்கு அடையாளம் போடுறாங்க. இது என்ன அடையாளம் சொன்னா, நாங்க இந்த பெண்ணை திருமணம் முடிக்க போறோம், அடையாளம் போடுறது. இந்த அடையாளம் போடுவது என்பது யாருடைய கலாச்சாரம், அதான் நாங்க பார்க்கணும். இந்த அடையாளம் மோதிரம் போடுறது, மோதிரம் போடுவது என்பது யாருடைய கலாச்சாரம்? அந்நியுடைய கலாச்சாரம். என்ன சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டீங்க, இஸ்லாத்துல அப்படி ஒரு கலாச்சாரம் கிடையாது. ஆடு மாடுக்கு வேண்டுமான அடையாளம் போடுவாங்க, இங்க சொல்ற ஒட்டகத்து வேண்டுமான அடையாளம் போடலாம்.
தமிழ்நாடு அல்லது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் சொன்னால் ஆடு மாடுக்கு அடையாளம் போடலாம். இந்த பொம்பளைகளுக்கு, கன்னி பெண்களுக்கு அடையாளம் போடுவது என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. இது திருமணம் என்ற பெயரில் இஸ்லாம் என்ற பெயர் என்ன செய்யப்படுகின்றது? மோதிரத்தை அடையாளம் போடுறாங்க. இது ஒரு அனாச்சாரம். ரெண்டாவது, அதிகமா என்ன நடக்குதுன்னா, இந்த பேசிட்டு ஒரு 6 மாசம் இருக்குது திருமணம் முடிக்கிறதுக்கு. இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? திருமணம் முடிக்க முந்தி நீ போய் பார்த்துக்கோ, நீ திருமணம் முடிக்க போற அந்த பொண்ணை போய் பார்த்துக்கோ. இங்க என்ன நடக்குதுன்னா, பார்க்கறது இல்ல. சில பார்த்தாலும் கூட இன்னும் திருமணம் முடிக்கிறது 6 மாசம் இருக்குது, இல்ல 1 வருஷம் இருக்குது. என்ன செய்யறது? டெலிபோன்ல ஒரே பேசிக்கிட்டே இருக்குது. ரா முழுக்க உட்கார்ந்துக்கிட்டு மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கிறது. இதுக்கு யார் முழுக்க முழுக்க சப்போர்ட்னா, உம்மாவும் அப்பாவும். கோல் வந்தோன்னு சொல்லுவாங்க, மருமான்ட்டு இருந்து கோல் வந்திருக்கு. மருமான்ட்டு கோல் வந்திருக்குன்னா மகள்கிட்ட உடனே கொடுப்பாங்க. மகள் உடனே மாடியில போய் ஒரு சத்தம் வராது வெளியே. அந்த அளவுக்கு மெதுவா ரகசியமா பேசி மணிக்கணக்கா பேசி 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 கடைசியில எத்தனையோ திருமணங்கள் தலாக்க முடிஞ்சிருச்சு, வேணான்னு முடிஞ்சிருச்சு. நமக்கு தெரிஞ்ச பல திருமணங்கள். என்ன நடக்குதுன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கடா, கல்யாணம் முடிக்க போற மாப்பிள்ளை தானே பேசுறாரு, நல்லா பேசட்டுமே, பொண்ணு தானே வாழ போற பொண்ணு தானே, மகள் தானே பேசட்டுமே. இந்த உம்மாமார் கூடுதலாக பாப்பா விட உம்மாமா என்ன செய்யறது? இந்த டெலிபோனை கொடுத்துரு. இங்க பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேச குழந்தைய பெற்று பிள்ளைய வச்சிருவாங்க. திருமணம் 2 ஒண்ணு சேர்த்துக்கு முன்னால டெலிபோன்லயே குழந்தையும் பெற்று பிள்ளைய வச்சு பேரையும் வச்சிருவாங்க. இங்க பேசுற நேரத்தை எங்களுக்கு நடந்த, அதாவது கிடைச்ச தகவல்கள், இப்படி திருமணம் பேசி வச்சு சில உண்மையை சொல்றது. நான் இப்படித்தான் போட்டு எடுக்கிறது சொல்லுவாங்க, போட்டு எடுக்கிறேன். இவர் மாப்பிள்ளையை பொறுத்தவரை போட்டு எடுக்க பாப்பா, இவன் எப்படிப்பட்டவன் நல்ல மாதிரி பேசி பேசிய இவ பாப்பா, மாப்பிள்ள இந்த கணவர் வந்து இறக்கமா பேசுறாரு, உண்மையெல்லாம் சொல்லிடுவோம். சில சில தவறா நடந்துச்சுன்னு சொல்வது, இப்படித்தான் நான் தொடர்பு வச்சு இப்படி உடனே அப்படியா நல்லா பேசிட்டு கடைசி 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு இது நமக்கு ஒத்து வராது, இவ இப்படிப்பட்டவ, உடனே வேண்டாம். ஊரெல்லாம் தெரியும், அடையாளம் எல்லாம் போட்டாச்சு. இப்ப அடையாளத்தையும் கலட்டு போட்டு அடையாளத்தையும் கலட்டுறது அனாச்சாரம். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. திருமணத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமா முடிச்சு வச்சுருங்க. நாங்க ஸ்ரீலங்காவில் நிறைய பார்க்கணும். எப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு வருவோம். ஏன்பா ரிஜிஸ்டர் பண்ணாலே கணவன் மனைவி தானே, ஒண்ணு சேர்க்கணும், ஏன் பிரிக்கிறீங்க? கல்யாணம் ரிஜிஸ்டர் என்னங்க, நான் ஒப்புக்கொண்டேன் இந்த மனைவி என்று ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. பண்ணின அடுத்த நாள் அடுத்த என்ன செய்யறது? சவுதிக்கு அனுப்புறது, அல்ல யூகேக்கு அனுப்புறது, இல்ல ஏதோ ஒரு நாட்டுக்கு அனுப்பி வச்சிருது. அனுப்பி வச்சுட்டா கணவன் மனைவி அப்படியே பிரிக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையை நாங்க பார்க்கிறோம். இதுல அந்நிய கலாச்சாரம் இப்படி ஒண்ணு கிடையாது. அந்நியர்களை பொறுத்தவரை திருமணம் பேசிவிட்டால் வேண்டிய இடத்துக்கு கூட்டு போகலாம். கல்யாணம் முடிக்க போற பொண்ணு தானே, பைக்ல ஏற்றிட்டு போவாங்க, கார்ல ஏற்றிட்டு போவாங்க, கடைசி என்னென்னமோ நடக்கும், கல்யாணத்துக்கு முன்னாலே நடந்துரும். அந்நிய கலாச்சாரம். இஸ்லாம் அப்படி சொல்லவே கிடையாது. பேசக்கூடாது, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி கடைசியில திருமணத்தை இழக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும்னால் அந்நிய கலாச்சாரத்தை உங்கள் கலாச்சாரம் போல நீங்க பேணீங்க, அதை அப்படியே பின்பற்றினீங்க, கடைசியில அதே உங்களுக்கு விதியா அமைஞ்சிருச்சு, அதே ஒரு உங்களுக்கு பிரச்சனையா அமைஞ்சிருச்சு. இனிமே அன்புக்குரியவர்களே, முதல் இஸ்லாத்தை ஆழமாக படிக்கணும். இஸ்லாம் ஒவ்வொரு விடயத்தையும் எப்படி எங்களுக்கு சொல்கின்றது என்பதையெல்லாம் தெளிவாக நாங்கள் படிப்போம் என்று சொன்னால் இப்படியான விடயங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், நிறைய விஷயம் நாங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் பேஸ்புக்ல 2 செய்தியை பார்த்தேன். இந்தியாவில் நடக்கக்கூடிய 2 செய்தி. இங்க ஸ்ரீலங்கால கோடிஸ், அதாவது லட்சாதிபதி ஒரு நிகழ்ச்சி போகும். அதே போல அங்க ஒரு கேரளா நினைக்கிறேன், அந்த பேச்சா மலையாளத்திலும் கேட்கிறான். அந்த கேள்வி கோடீஸ்வரன் அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு தாய், ஒரு முஸ்லிம் பெண், அவர்கிட்ட ஒரு நடிகன் தான் அந்த கேள்வியை கேட்கிறான். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு படத்துடைய வாய்ஸ் கட், அந்த பேச்சு மட்டும் போடுறாங்க. படத்தில் நடந்த ஒரு காட்சி அது வாய்ஸ் கட்டாக போடப்படும். பாருங்க கலாச்சாரம் எப்படி போகுது. போட்ட உடனே எந்த படம்னு சொல்லணும். அந்த கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஓப் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏ இந்த படம், ஆப்ஷன் பி இந்த படம், ஆப்ஷன் சி இந்த படம், ஆப்ஷன் டி இந்த படம் சொல்லி முடிய பட்டுன்னு சொன்னாங்க. முஸ்லீம் எல்லாரும் கைத்தட்டு, அரங்கே அதர்ற மாதிரி கைத்தட்டு. அடுத்த கேள்வி வருது. என்ன கேள்விடா, குர்ஆன்ல ஒரு பெண்மணியுடைய பெயர் ஒரு சூரா இருக்குது. குர்ஆனில் ஒரு பெண்மணியுடைய பெயர் ஒரு சூரா இருக்குது. அந்த சூராவுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆயிஷா, ஆப்ஷன் பி மரியம், ஆப்ஷன் சி ஆசியா, ஆப்ஷன் டி பாத்திமா. முழிக்கிறா. குர்பான் கொடுக்க ஆடு முழிக்கிற மாதிரி தெரியாம முழிக்கிறா. அடே படத்தை போட்டோன்னு, மலையாளம் படம் போட்டோன்னு பட்டுன்னு முடியறதுக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு சொன்னா விடையும் சொல்லி கொடுத்த 4 விடை முன்னுக்கு இருக்குது.
அடே சின்ன புள்ள கூட அழகா தெரியும் எந்த அளவுக்கு முஸ்லிம் பெண்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசியில் என்ன செய்யறாவ, நான் ஆடியன்ஸ்ல கொடுக்குறேன் அங்க போகுது. அங்க போனாலும் எல்லாம் மாறி மாறின்னு சொல்றான். ஏதோ கடைசியில் ஒரு அளவுக்கு சரியா வந்துச்சு. அதை கேட்டு சொல்லக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமை நமது சமுதாயத்தில் இருக்குது என்பதைத்தான் அந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க பார்க்கிறோம். காரணம் என்ன, அதிலேயே மூழ்கிறது அந்த கலாச்சாரம், சினிமா கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம், அசிங்கமான கலாச்சாரம் மூழ்கி இஸ்லாண்டா என்னன்னு தெரியாத ஒரு பரிதாபமான நிலைக்கு போறேன்னு சொன்னால், அன்புக்குரிய பெற்றோர்களே, வந்திருக்கக்கூடிய தந்தைமார்களே, தாய்மார்களே, நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு நிகழ்ச்சிகள் பேஸ்புக் எல்லாம் வரும். என்னென்னா ஒரு நடிகன் ஒரு பேட்டி காண்றான், உங்களுக்கு யாரும் விருப்பம் என்ன விருப்பம் அப்படியே வார நேரத்துல அவங்களோட குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க. முஸ்லீம் குடும்பம், முஸ்லீம் தாத்தா அக்காக்கார என்ன செய்யறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. உம்மாவும் சின்ன மகளும் இருக்கிறாங்க. சின்ன மகள் தான் வயசுக்கு வந்த மாதிரி தான். அதோட தங்கச்சி இங்க இருந்த தங்கச்சியை கேட்கிறான், உங்களுக்கு எந்த நடிகனை பிடிக்கும், யாரை பிடிக்கும், எப்படி பிடிக்கும்? அவ சொல்றா, எனக்கு சூர்யாவைத்தான் பிடிக்கும். சொல்லிட்டு சும்மாவும் இல்ல, சூர்யா போல ஒரு ஆளைத்தான் நான் திருமணம் முடிப்பேன். உம்மாவும் தாத்தாவும் கைத்தட்டை சிரிக்கிறாங்க, அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் வந்திருக்கக்கூடிய நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்காக இந்த தலைப்பு. இது நாங்கள் திருப்பிட்டு போறதுக்கு அல்ல, எங்களுடைய சமுதாயத்துடைய நிலை இப்படி போய்கொண்டிருக்கின்றது, இதற்கு பொறுப்பு யார், அதை விட்டும் பாதுகாப்பது யார்? வந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் பொறுப்பாளிகள், கேட்கக்கூடிய நீங்கள் தான் பொறுப்பாளிகள். அவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நிறைய விடயங்கள் நாங்கள் சொல்லலாம். குடும்பத்துக்கு நடக்கக்கூடியது நாங்க நினைக்கிறேன் என்னடா, அமெரிக்கால இப்படி கூத்தடிக்கிறான், அங்க ஜப்பான்ல இப்படி கூத்தடிக்கிறான், மேலத்தைய கலாச்சாரம், அந்நிய கலாச்சாரம் சொல்றோம். வீட்டுக்குள்ளே அனாச்சாரம் நிறைய நடக்குது. மேல நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வீட்டுக்குள்ள நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்ன சொல்லுது, ஆண்களும் பெண்களும் ஒரு இடத்தில் ஒன்று சேரக்கூடாது. எந்த அளவுக்குண்டா, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் இன்னும் சில சஹாபாக்கள் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தனது அனைத்து வேலையும் அவங்க தான் செய்வாங்க. தூர இடத்துக்கு போய் விறகெல்லாம் பறக்கிட்டு வாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் அந்த விறகெல்லாம் பறக்கிட்டு வருவாங்க. இப்படி பறக்கிட்டு வராங்க. இந்த பக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோட ஒரு குழு வந்துகிட்டு இருக்கிறார். அல்லாஹ் அபூபக்கர்லாம் வராங்க, அப்பா வராங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இறங்குறாங்க, ஒட்டகத்தை இறங்கி அந்த ஒட்டகத்தை அப்படியே கொஞ்சம் படுக்க வைக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு ஏத்துறதுக்கு. அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து கணவர் சுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படித்தான் விறகெல்லாம் சுமந்துக்கிட்டு வந்தேன், வார வழியில அல்லாஹ்வுடைய தூதர் எனது தந்தை ஒரு ஆண்கள் குழுவோடு அப்படி வந்துகிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தை இறக்கி ஏற சொன்னாங்க, படுக்க வச்சு. ஆனா நான் ஏற மறுத்துட்டு வந்துட்டேன். அப்ப அவரை சொல்றாங்க, உங்க வாப்பாலாம் வந்தாங்க தானே, நீங்க அந்த ஒட்டகத்து மேல ஏறி வந்திருக்கிறான் தானே என்று சொல்ல நேரத்துல, இல்லை, நான் ஆண்களோடு பிரயாணம் செய்வதை நான் வெறுக்கின்றேன் சொன்னார்கள். நான் ஆண்களோடு பிரயாணம் செய்வதை வெறுக்கின்றேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான பாடம். காரணம் என்ன, இன்றைக்கு எங்களுடைய பயணம் எப்படி தெரியுமா, பொம்பளை இல்லைன்னு சொன்னா பிரயாணம் சரி வராது, மைனி வரணும், அச்சி வரணும், எல்லாம் வரணும், வந்தா தான் பிரயாணம் ஜொலியா இருக்கும், ஜாலியா போயிட்டு வரலாம்னு சொல்லக்கூடிய காட்சி இன்னைக்கு எல்லாத்தையும் இருக்குது. அன்புக்குரியவர்கள், ஏற்படக்கூடிய விபரீதத்தை பாருங்க. அதாவது நிறைய வீடுகள்ல தெரியாம சில பிழைகள் நடக்குது. அதுக்கு பெற்றோர்கள் காரணம். எங்களுக்கு தொலைபேசி, நாங்க இலங்கையை பொறுத்தவரை நிறைய தாவா காலத்துல நாடு முழுவதும் போயிட்டு வரோம். நிறைய விடயங்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக நேரடியாக தெரியும். ஒரு தொலைபேசி வருது, மௌலவி எங்களுடைய வீட்டுல ஒரு தவறு நடந்துருச்சு. என்ன தவறு? அதாவது தாத்தா கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, அவர் தங்கச்சியையும் மனைவியை ஆக்கிட்டார், கல்யாணம் முடிக்காம வச்சுக்கிட்டாரு. இப்ப என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால், தங்கச்சியும் சொல்றா நான் அவரோட தான் வாழ்வேண்டு, தாத்தாவும் சொல்றா நான் அவரோட தான் வாழ்வேண்டு. இது என்ன தீர்வு மூல வேண்டும்? நான் சொன்னேன், அதாவது இது பெரிய பாவம் உண்டு, பாவம் செஞ்சிட்டாங்க. ஒரே நேரத்துல தாத்தாவும் தங்கச்சியும் கல்யாணம் முடிக்க இயலாது. அவர் திருப்பி கேட்டார், மூலவே கொஞ்சம் எட்ஜஸ்ட் பண்ணி மாதிரி செய்ய இயலாவா அப்படியே கேட்டார். நான் சொன்னது, எட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன வியாபார பொருளை எட்ஜஸ்ட் பண்ணி நாங்க உங்களுக்கு தாரத்துக்கு, இஸ்லாமிய சட்டம் இதுதான் நடைமுறைப்படுத்தணும். இப்படி இதே போல இன்னொன்று, வயிற்றுல புள்ள தாத்தா தங்கச்சி. நான் என்ன சொல்ல வாரேன்னா, வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையா சொல்ல வாரேன்.
இன்றைக்கு உங்களோட குடும்பத்துல கல்யாணம் முடிச்சு மூத்த மாளுக்கு முடிச்சு வச்சிருப்பீங்க, தங்கச்சியை மச்சனோட தான் சுற்றுலாவுக்கு அனுப்புறீங்க. அங்க கடற்கரைக்கு கூட்டு போகணுமா, எங்கெங்க விளையாட்டு இடங்களுக்கு பார்க்க கூட்டு போகணுமா, அவரும் மைனியத்தை விருப்பமா கூப்பிடுவார். தாத்தாட சொல்வார், தங்கச்சி கூப்பிடுவாங்களே போவோம். அவர் கண்ணு முழுவதும் தங்கச்சி மேல தான் இருக்கும். நக்கல் பண்றது, கேலி பண்றது, சிரிக்கிறது, தாத்தா செஞ்சு செய்வாங்க. அங்க நடக்கக்கூடிய, அதாவது யாரும் பாவம் செய்யணும் சொல்லி யாரும் தவறு செய்து கிடையாது. ஒரு செகண்ட் போதும், ஒரு செகண்ட்ல யாருக்கு என்ன நடக்குன்னு சொல்லிடலாம். அதுக்கு பிறகு வாழ்க்கை முடிச்சு, அவ்வளவுதான். பாவம் செய்வதற்கு வந்து ஒரு செகண்ட் தான், அதோட உழுந்துட்டா முடிச்சு, அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வாரென்றால், குடும்பத்தில் அப்படி இருக்கிற மிக கவனமாக இருக்கும். தங்கச்சி அடிக்கடி வந்து மச்சானோட பேச வைக்க கூடாது, மச்சானுக்கு முன்னால் நிக்க வைக்க கூடாது என்ற செய்தியை தான் அவங்க சொல்லுவாங்க. நிறைய நடக்குது, இது சர்வசாதாரணம் நடக்குது. அந்நிய நாங்க என்ன பாக்குறோம், அமெரிக்கால கூத்தடிக்கிறான்னு பாக்குறோம், ஜப்பான்ல விளையாடுறான்னு பாக்குறோம். வீட்டுக்குள்ள நிறைய விடயங்கள் எங்களை அறியாம நடக்குது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தைமார்களும் தாய்மார்களும் மிக மிக கவனமா இருக்க வேண்டும். உங்களது இளைய மகள் எப்படி மச்சானோடு பழகி கொண்டிருக்கின்றார், இங்க இருக்கக்கூடிய அதாவது பெரியவர்கள் இருக்கு என்று சொன்னால், அதாவது தாத்தா என்ற அடிப்படை இருக்கு என்று சொன்னால், உங்களுடைய தங்கச்சியுடைய விடயத்தில் நீங்கள் தான் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எனது கணவரோடு என் தங்கச்சி எப்படி பழகி கொண்டிருக்கின்றார். தன் கணவர் நல்லவர் தான், எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டவர்களாக மாறிவிடுவார்கள். ஆகவே அது அந்நிய கலாச்சாரமாக, கேடுகட்ட ஒரு கலாச்சாரமாக போய்விடும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்தியை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கின்றேன். அதே போல் அன்புக்குரியவர்களே, இன்னும் நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இன்னும் இந்த பெண்கள் என்ற அடிப்படை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்வது அல்லது பயணம் போவது நிறைய நாங்க பார்க்கிறோம். இலங்கையை பொறுத்தவரை கணவர் வந்து வேலையில் இருப்பார், மனைவி உடனே போல் பண்ண ஆஸ்பத்திரிக்கு போகணும் அல்லது இந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யறது, அவருக்கு பிஸி. இன்னைக்கு கணவன்மாருக்கெல்லாம் பிஸி. யார் அனுப்புறது, உடனே ஒரு ஆட்டாவுக்கு போல் பண்ணுவார், தெரிஞ்ச ஒரு ஆட்டா, என்ன மனைவி இருக்கா நீங்க கூட்டு போங்க, என்ன மகள் இருக்கிறா நீங்க கூட்டு போங்க கிளாஸுக்கு, இங்க கூட்டு போங்க, அங்க கூட்டு போங்க. இந்த நாட்டை பொறுத்தவரை நம்பிக்கை இருக்கலாம், இந்த நாட்டை பொறுத்தவரை சட்டத்துக்கு பயந்தவன நம்பிக்கை இருக்கலாம். நாங்கள் எங்களது நாட்டை பொறுத்தவரை, இலங்கையை பொறுத்தவரை அதிகமான பல தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன, இவர் அலட்சியம். இவருக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோல், ஒரு ஆட்டா வரும், அது ஒரு டாக்ஸி வரும், அதுல போறது வாரது இனி எல்லாம் பேசுறது. இவர் தொழில் 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 சல்லி 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 பணம் பணம் பணம். கடைசியில மனைவி வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு தெரியாது, ஓடுற வரைக்கும் தெரியாது, மகள் வீட்டை விட்டு போற வரைக்கும் தெரியாது. காரணம் என்ன, நீங்கள் தான் சொல். அந்நிய கலாச்சாரத்தை, அந்நியர்களோடு நீங்கள் பயணத்தை அனுப்பிக் கொண்டே இருந்தீர்கள். அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். முதலாம் நாள் வெட்கப்படுவார்கள், இரண்டாம் நாள் வெட்கப்படுவார்கள், மூன்றாம் நாள் சகஜமாக பேசுவார்கள், நாலாம் நாள் என்னென்ன பேச வேண்டுமோ செய்வார்கள். காலப்போக்கில் அப்படியே வீட்டை விட்டே வெளியேறக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கலாம். அங்க தலாக் நடக்கக்கூடிய காலை கோட்ல பாத்தீங்கன்னா இப்படியான செய்திகள் தான் நிறைஞ்சிருக்கு. நாங்க காரியாலயத்தில் நிறைய பேட்டி காண்றோம். அவங்க சொல்லுவாங்க, அரவாசிக்கு அரவாசி வெளியே எல்லாம் பாஞ்ச கேஸ் தான். முஸ்லீம்கள் காரணம் கணவன்மார்கள் ஒன்று வெளிநாட்டில் இல்லை என்று சொன்னால், உள்நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த கவனமும் கிடையாது, எந்த அக்கறையும் கிடையாது. அவர்கள் பாட்டுக்கு நம்பிக்கை அடிப்படை விடுவார்கள். நம்பிக்கை தான் ஷைத்தான் ஒரு செகண்ட்ல திருப்பிடுவான், ஒரு செகண்ட் எங்களை இலக்க வச்சிருவான். எவ்வளவு கஷ்டப்பட்ட மனைவிக்காக வேண்டி, எவ்வளவு கஷ்டப்பட்ட பிள்ளைக்காக வேண்டி ரெண்டு பேரை இழந்து கடைசியில பைத்தியம் முடித்தது போல ஆகிவிடும். பொறுப்பாக இருக்கு என்பதற்காக வேண்டித்தான் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாங்கள் எத்தி வைக்கின்றோம். இதனால் சொன்னார்கள், பெண்களுக்கு அதிகமாக மார்க்கத்தை போதியுங்கள் என்றார், மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் 2 பெண் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒரு தாய் வருகின்றார் பசியோடு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் வந்து, ஏதாச்சும் தாங்க, குழந்தைக்கு சரியா பசிக்குது, குழந்தைக்கு பசித்தால் தாயுடைய உள்ளம் தாங்காது. அப்படி கேட்கிற நேரத்தில் 2 ஈச்சம்பழம், அந்த 3 ஈச்சம்பழங்கள், அந்த 3 ஈச்சம்பழங்களை அந்த தாய்க்கு அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கொடுக்கின்றார்கள். கொடுத்தவுடன் அந்த தாய் என்ன செய்கின்றால், பசியோடு இருக்கக்கூடிய 2 குழந்தைக்கும் ஒவ்வொரு ஈச்சம்பழங்களை கொடுத்து விட்டு ஒரு ஈச்சம்பழத்தை தன் கையில் வைத்திருக்கின்றார். அந்த குழந்தைகள் பசியின் காரணமாக வேகமாக சாப்பிட்டு விட்டு தாய் வைத்திருக்கக்கூடிய அந்த பழத்தையும் கேட்கின்றார். கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தாய் 2 கூறுகளாக கிழித்து என்ன செய்கின்றார், அப்படியே கொடுக்கின்றார். இப்படி கொடுக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உள்ளம் அப்படியே உருகி விடுகின்றது.
சற்று நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இப்படி 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 நடந்தது. அப்பத்தான் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து, யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து அந்த 2 பெண் குழந்தைகளையும் பருவ வயது வரை இஸ்லாத்தின் அடிப்படையில் வளர்த்தெடுக்கின்றார்களோ அவர்கள் அந்த பெற்றோர்கள் சுவனம் செல்வார்கள், அல்லது நரகம் செல்வதற்கு அந்த பிள்ளைகள் தடையாக இருப்பான் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இனிமே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்தை எவ்வளவு படிக்க வைக்கணுமோ, எவ்வளவு நீங்க அழகான ஊட்ட வேண்டுமோ, எப்படி எப்படி நாம் கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நீங்கள் கொடுங்கள். ஏன் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் வாராந்த குர்ஆன் ஹதீஸ் விளக்க வகுப்பு வைக்கின்றார்கள். நாங்க அதிகமா போறது கிடையாது. இப்ப சரி போதும் வாரம். எதுக்கு வைக்கின்றார்கள்? பல சிரமங்களுக்கு மத்தியில் பலவிதமான ஏற்பாடுகளை செய்து நிகழ்ச்சிகளை ஏன் வைக்கின்றார்கள்? அடிக்கடி மார்க்கத்தை நாங்க படிக்கிற நேரத்தில், அடிக்கடி ஆண்களும் பெண்களும் மார்க்கத்தை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்துல ஈமானுடைய கூடுதல் அதிகரிக்கும், இறைவனை பற்றிய அச்சம் கூடுதும். இந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வை பற்றிய பயம் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்நிய கலாச்சாரத்தின் பக்கமே நாங்கள் அப்படியே போய் எங்களை இழக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிவிடும். இதில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று அந்நிய கலாச்சாரம் என்ற அடிப்படையில் இன்னும் சில செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதாவது மார்க்கம் என்ற அடிப்படையில் சில கலாச்சாரங்கள். இந்த பிள்ளைக்கு 40 வசிக்கிறாங்க. இது இஸ்லாத்து ஒரு சீர்கேடு, கலாச்சார சீர்கேடில் இந்த 40 பிள்ளைக்கு பேர் வைக்கிறது 40. இது என்ன 40ன்னா ரசூல் என்ன சொன்னாங்க? குழந்தை பிறந்து 7ஆம் ஆண்டு என்ன செய்யுங்க, பேர் வைங்க, தலைமுடியை இறக்குங்க, தஹ்னீக் செய்யுங்க, அதே போல ஹத்னா செய்ய, இப்படி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால பேரை சாய்ஸ் பண்ணிடுவாங்க, பேரை தெரிவு செஞ்சிருவாங்க. குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல ஆஸ்பத்திரியிலே பேர் வச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா 40 ஒரு நாளை ஏற்படுத்தி என்ன செய்யறாங்க? குழந்தைக்கு பேர் வைக்கிற அடிப்படையில மௌலவியை கூப்பிட்டு பாத்தியா ஓதி செய்யறாங்க. உண்மையில குழந்தைக்கு 40க்கு எந்த சம்பந்தமே கிடையாது. குழந்தைக்கு 40க்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. பொண்டாட்டிக்கு 40க்கு சம்பந்தம் இருக்குது. அது என்ன சம்பந்தம் சொன்னா, பொதுவாக குழந்தையை பெற்றெடுத்தால் உதிரப்போக்கு வந்துகிட்டே இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்தவரை எப்ப நிக்குதோ அப்ப குளிச்சுட்டு தொழலாம். அது 7க்கு நின்றாலும் சரி, 10 நின்றாலும் சரி, 20 நின்றாலும் சரி, 40 நின்றாலும் சரி. 40 தான் மேக்சிமம். அந்த அடிப்படையில இவங்க என்ன வச்சுக்கிறாங்கன்னா, 40 அன்னைக்கு தாய் என்ன செய்வார்? சுத்தமாகின்றார். இப்ப இந்த குழந்தை பேர்லாம் கூப்பிடுறது, வாங்க பிள்ளைக்கு 40 சாப்பாடுக்கு வாங்கண்டு. என் பொண்டாட்டி சுத்தமாயிட்டா வாங்க சாப்பாடுண்டா யாரையும் வருவாங்களா? வரமாட்டாங்க. என் பொண்டாட்டி சுத்தமாயிட்டா வாங்க சாப்பாடுக்குண்டா என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடுறது, இதுக்குள்ள ஒரு சாப்பாடாண்டு. இப்ப என்ன சின்ன புள்ள பேரை போடுறது, பிள்ளைக்கு பிள்ளைக்கு தான் பேர் வச்சாச்சு, அதுக்கு வேற மூளை உள்ள வந்து பாத்தியா ஓடுவாங்க. இதைத்தான் நாங்க கூடாதுன்னு சொல்ற நேரத்துல அந்த அம்பு எங்களை நோக்கியே வரும். நாங்க ஒரு காலத்தை அப்படிதான் செஞ்சதுதான். அல்லாஹ் தஆலா எங்க மார்க்கத்திலே விளக்கத்தை தந்தான். அந்த தெளிவை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இது ஒரு கலாச்சார சீர்கேடு. இஸ்லாம் சொல்லவே கிடையாது. மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு அசிங்கமான கலாச்சாரம் தான் இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு. உங்களுடைய பிள்ளைக்கு அப்படிங்க பேர் வைப்பதா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க? அல்லாஹ் தான் சொல்லுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, அந்த நடைமுறைப்படுத்துங்கள். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். எத்தனை குர்ஆன் வசனங்கள்! அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்ன விடயங்களை நடைமுறைப்படுத்துங்கள், அவரை அப்படியே வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். எத்தனை எத்தனை வசனங்கள்! ஆனால் அந்நியர்களை பின்பற்றி என்ன செய்யறது? மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அதே போல மார்க்கத்தோடு கலந்த கலாச்சாரம், அந்நிய கலாச்சாரம் தான் இந்த ஹத்தம் ஓதுறோம். மௌத்தா போன ஹத்தம் ஓதுறாங்களே, இது எங்கிருந்து வந்து நினைக்கிறீங்க? அங்க தமிழ் கலாச்சாரத்தை தான் இன்னைக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் போல நாகரிகம் போல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்நியர்களை பொறுத்தவரை ஒரு மரணித்து விட்டார் என்று சொன்னால் 3ஆம் நாள் என்ன செய்வார்கள்? தவசம் செய்வார்கள். அது ஆத்தங்கரைக்கு கூட்டு போய், அது குளத்துக்கு கம்மா கரைக்கு கூட்டு போய் என்ன செய்வாங்க? ஒரு மந்திரிச்சு அந்த ஐயரையோ ஒரு சாமியாரை கொண்டு போய் சில மந்திரங்களை ஓதி அந்த அவர் என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிட்டாரோ அந்த சாப்பாட்டை என்ன செய்வாங்க? ஒரு மீனுக்கு போடுவாங்க, அல்ல காக்காக்கு போடுவாங்க. மீன் சாப்பிட்டால், காக்கா சாப்பிட்டால் அந்த ஆத்மா சாந்தி அடையும். இது அவங்களுடைய ஐதீகம். அந்த அந்நியனுடைய ஐதீகம் அது கொஞ்சம் வித்தியாசம். எப்படி இவர்கள் என்ன செய்யறது? 3ஆம் நாள் என்ன செய்யறது? கத்தம் என்ன 3ஆம் நாள் கத்தம்.
7 நாள் கத்தம், 40 நாள் கத்தம், வருஷ கத்தம் சொல்லி இப்படி தவறான ஒரு கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்களா? இதைத்தான் நாங்க பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்தவருக்காக வேண்டி என்ன செய்ய சொன்னார்கள் அதை நாங்க பார்க்கணும். நியத்து வச்சிருந்தால் அவரை மரணிப்பதற்கு முன்னால் ஹஜ் செய்ய நியத்து வச்சிருந்தா ஹஜ் செய்யுங்க, அந்த நன்மை கிடைக்கும் சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அதுல எந்த சந்தேகம் கொள்ள தேவையில்லை. அதே போல நோம்பு, சில நோம்புகள் பிடிக்க முடியாம அவன் மீது கடமையா இருந்த நிலையில மௌத்தா போயிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 நோம்பு வச்சுக்கொள்வோம். யாராச்சும் பிடிக்கலாம், குடும்பத்துல யாராச்சும் என்ன செய்யலாம், 5 நோம்பு பிடிச்சிங்கன்னு சொன்னா அந்த நன்மை போய் கிடைக்கும். அதே போல அவங்களுடைய சொத்துக்கள்ல இருந்து நீங்க நிறைய தர்மங்கள் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, தேவைப்படக்கூடிய மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, அப்பயும் போய் என்ன செய்யும், அந்த நன்மை போய் சேரும் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய துவா என்ன சொன்னாங்க, சாலிகான பிள்ளையோட துவா அதிகமா நீங்க கேளுங்க. இந்த விஷயத்தை நீங்க ஒரு விஷயத்தை நான் பதிவு வச்சு போடுறேன். அடிக்கடி உங்க தாய்க்காக வேண்டி, தந்தைக்காக வேண்டி நீங்க நிறைய துவா கேளுங்க. சில நேரம் மௌத்தா போயிருக்கக்கூடிய பெற்றோருக்காக வேண்டி 2 பேரும் மரணிச்சிருக்கலாம், அது 2 பேர்ல ஒருவர் மரணிச்சிருக்கலாம். நாங்க துவா கேட்கறது மிக குறைவு. அந்த ஜனாசா தொழுவைக்கிற நேரத்துல 3வது தக்பீருக்கு பிறகு சொன்னதுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா இருக்குது. அல்லாஹு மாஃபிர்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு. இத கட்டாயமாக உங்களுடைய உம்மா மௌத்தா போயிருந்த வாப்பா மௌத்தா டெய்லி நீங்க ஓதுங்க. நாங்க நினைச்சிருக்கோம் ஜனாசாவுக்கு மட்டும்தான் ஓதணும், அப்படி கிடையாது. சில துவாக்களை பொறுத்தவரை வந்து எல்லா இடத்துலயும் ஓதலாம், சில துவாக்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட இடத்துல ஓதணும். அல்லாம பிஸ்மிக்கு அமுத்து வாகியா வந்து அது தூங்குற நேரத்தில் மட்டும்தான் ஓதணும். அதே தூங்குற நேரத்தை சொல்லி தந்து அல்லாம திணி அதாபக்க தபாசி பாதக்க, அந்த துவா எந்த இடத்துல ஓதலாம். பொருள் என்ன, யாருல மர்மை நாளில் உங்கள் அடியாரை தண்டிக்கக்கூடிய அந்த மர்மை நாளை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அது தூங்குற நேரத்தில் ஓதுற சொல்லி தந்தாங்க. சஜிதாலும் ஓதலாம். அல்லாம திணி அதாபக்க தபாசி பாதக்க. தொழுகைக்கு பிறகு ஓதலாம், எப்பவும் ஓதலாம். சில துவாக்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம். சில துவாக்களை பொறுத்தவரை எந்த நேரத்திலும் ஓதலாம், எந்த இடத்திலும் ஓதலாம். அந்த ஒரு துவா தான் இந்த அல்லாஹும் மஃபிர்லஹு வர்ஹம். இது 3வது தக்பீருக்கு பிறகு மட்டும் சொல்ல துவா கிடையாது. அதனால தான் நிறைய பேருக்கு பாடமே கிடையாது. எப்ப சரி ஜனாசா வரும், அதனால அதை பாடம் நிக்கிறது இல்ல. நீங்க டெய்லி ஓதுங்க. வீட்டுல யார் சரி மௌத்தா போயிருப்பாங்க, அம்மா அப்பா இல்லாட்டியும் கூட யார் சரி மௌத்தா போயிருப்பாங்க, அவங்களுக்கான சரி ஓதுங்க. அல்லாஹ் மஃபிர்லஹு வர்ஹம். அவனுங்க அந்த பொருள் அப்படியே வருது, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவருக்கு இரக்கம் காட்டுவாயாக, அவருக்கு இப்படி எப்படியான நலவுகளை கொடுப்பாயாக. அழகான துவா. ஒரு நாளைக்கு ஒரு வரியை நீங்க பாடமாக்கினாலும் ஒரு கிழமையில துவா பாடமாக்கலாம். இப்படியான துவாக்கள் அடிக்கடி பாடமாக்குங்க. உம்மா மௌத்தா போயிருந்தாலும் சஜிதால இருந்து உள்ள உருகி என்ன செய்யலாம், உம்மாவுக்கான துவா கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தலாம். என்ன சொல்ல வருகின்றேன், மௌத்தா போனவர்களுக்கான செய்யக்கூடிய, பிள்ளைகள் செய்யக்கூடிய முக்கியமான அமல்கள்ல இது ஒரு அமலாக இருக்கிறது சொன்னால் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் விட்டுட்டு சாப்பாட்டுக்கு வாங்க சாப்பாட்டுக்கு வாங்க அழைக்கக்கூடிய பழக்கம் அல்லாஹ்வுடைய காலத்தில் அறவே இல்லை என்பதை நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், இன்னும் சில செய்தியை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றார்கள், வலா யன்துரு ரஜுலு இலா அவ்ரத்து ரஜுலி. ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய அவ்ரத்தை பார்க்க வேண்டாம். வலல் மர்அத்து இலா அவ்ரத்தில் மர்ஆ. ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய அவ்ரத்தை பார்க்க வேண்டாம். வலா யுஃப்லிர் ரஜுலு இலா ரஜுலி ஃபி ஸௌபின் வாஹிதின். ஒரே ஆடையில் 2 ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, போர்த்தி கொண்டு படுக்க கூடாது. வலா துஃப்லில் மர்அத்து இலல் மர்அத்தி ஃபி ஸௌபில் வாஹிதின். 2 பெண்கள் ஒரே ஆடையில் போர்த்தி கொண்டு படுக்க கூடாது. முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 338வது ஹதீஸ் இலக்கம். இந்த செய்தியை நீங்க ஆழமா பதிவு வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய வீடுகள்ல நாங்க பிள்ளைகளை படுக்க வைக்கிறோம். ரசூல் என்ன சொன்னாங்க, படுக்கையை பிரியுங்கன்றாங்க. ஏன்னா சில ரசூல் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சும்மா சொல்ல மாட்டாங்க. சில விபரீதங்கள் நடந்து விடலாம். அப்ப நானாவும் தம்பியும் தானே, தாத்தாவும் தங்கச்சியும் தானே, நிறைய வீட்டுல பார்க்கலாம். ஒரே கட்டில ஒரே போர்வையில போத்தி படுக்கிறது. இந்த 2 ஹதீஸையும் அப்படியே ஒரு ஹதீஸ் வந்து 2 செய்தி என்ன செய்யறது, மறுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ரசூல் என்ன சொல்றாங்க, 2 பேரும் 2 ஆண்கள் ஒரே இடத்துல என்ன செய்யக்கூடாது, ஒரே போர்வை போத்தி கொண்டு படுக்க கூடாது. 2 பெண்கள் ஒரே போர்வை போத்தி கொண்டு படுக்க கூடாது. படுக்கையை நீங்கள் பிரிங்கன்றாங்க. நாங்க அப்படி பிரிக்கிறதே கிடையாது. தங்கச்சியும் தாத்தாவும் தானே, நானாவும் தம்பியும் தானு சொல்லி 2 பேர்களையும் ஒரே கட்டில படுக்க வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சின்ன பிள்ளையில இருந்து இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஊட்டி வழங்க. தள்ளித்தமா படுக்கணும், தாத்தா தான் தங்கச்சி தான் பிரிச்சு தான் கொஞ்சம் தள்ளித்தான் படுக்கணும், தனித்தனி பொருள் போத்தி படுக்கணும் என்ற ஒரு அடிப்படை கொள்கை நீங்க கொடுக்கணும். அதே போல இன்னும் சில முக்கியமான விடயம்,
இந்த சுற்றுலா போற நேரங்கள்ல நாங்க இளைஞர்கள் நிறைய பாக்குறோம். எப்படின்னு சொன்னா அப்படியே சுற்றுலா போவாங்க, கடற்கரையை கண்டா எல்லாரும் இறங்குவாங்க தண்ணிக்குள்ள, அங்க எல்லாரும் குளிப்பாங்க. அங்க இந்த வெள்ளக்காரன் வந்திருப்பான், வெளிநாட்டுல அவனும் குளிப்பான், உள்நாட்டில் வந்திருப்பாங்க, ஒவ்வொரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வந்திருப்பாங்க, மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வந்திருப்பாங்க, அவங்களும் குளிப்பாங்க, முஸ்லிம்களும் குளிப்பாங்க. பெண்கள் எப்படி குளிப்பாங்க? ஹபாயோட தான் குளிப்பாங்க. அதுல ஒரு பேருதல் அந்த குளிக்கிற கடல் இறங்கும் போது, ஆண்களுக்கு மட்டும் இறங்கும் போது ஹபாயோட குளிப்பாங்க. அட குளிச்சு எலும்புனா எப்படி இருக்கு யோசிப்பாங்க. அட குளிச்சு எலும்புனா ஹபாயாவா இருக்காது, எல்லாம் ஒட்டி போய்தான் இருக்கும், எல்லா உறுப்புகளும் வெளியே அழகா விளங்கக்கூடிய அமைப்புதான் இருக்கும். இப்ப நாங்க அந்நியர்களுக்கு மத்தியில் எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறா இல்லையா? பெண்கள் எப்படி நடக்க வேண்டும், ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறா இல்லையா? நாங்க குளிக்கலாட்டி அவங்களுக்கு அந்த சுற்றுலா போன மாதிரி இருக்காது, அந்த பயணமா இருக்காது. எனவே கூட்டு கடல்ல இறக்கலாச்சுன்னா மாப்பிள்ளையோட சண்டை, எல்லாரும் இறங்கி குளிக்கிறாங்க, நீங்க தான் எங்களை இறக்குறதே இல்ல. அதை இறக்குறது பிரச்சனை இல்ல, அங்க குளிக்கிறது யார் யார் குளிக்கிறா இல்ல, நாங்க ஹபாயோட தானே குளிக்கிறோம். ஹபாயோட குளிச்சா நீங்க குளிச்சு தண்ணிக்குள்ள முக்கிட்டு எலும்புற நேரத்துல எப்படி உங்க உடம்பு இருக்குது? அந்த உடுப்பு வந்து உடம்புல ஒட்டிக்கிறது, எல்லா உறுப்புகளும் வெளியே எடுத்து காட்டுது. இதைத்தான் இஸ்லாம் குர்ஆன் சொல்லுது. உங்களுடைய மேலதிகமான ஆடையினால் அப்படியான உறுப்புகளை நீங்க மறைச்சு கொள்ளுங்க, மார்பகங்களை மறைச்சு கொள்ளுங்க. ஏன் சொல்லுது இஸ்லாம்? மேலதிகமான ஆடை இருந்துகிட்டு இருக்கு ஆண்களுக்கு மத்தியில், வீட்டுக்குள்ள இருக்குங்க அது வேற விஷயம். அந்நியருக்கு மத்தியில் இருக்கிற நேரத்துல உங்களுடைய ஆடை பேணுதலாக இருக்க வேண்டும். அப்ப குளிக்கிற நேரத்துல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? பெண்களுக்கு மத்தியில் குளிக்கிற நேரத்துல அவங்க அவரத்தை சாதாரணமா காட்டுவாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பெண்ணுடைய அவரத்தை பார்க்க கூடாது. இந்த குளத்துல குளிக்கிறாங்க, கம்மால குளிக்கிறாங்க, கடல்ல குளிக்கிறாங்க, முதுக தேய்ச்சி விடுறாங்க, மாறி நீங்க முதுக தேய்ச்சி விடுங்க, நாங்க முதுக தேய்ச்சி விடுறோம். பெண்களுக்கு மத்தியில தான் இது. ஆண்கள் பார்க்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண்ணுடைய அவரத்தை பார்க்க முடியாது, இஸ்லாம் சொல்லுது. அப்படி நீங்க காட்டி முதுக தேய்ச்சி விடுறது, அது சோப்பு போட்டு விடுறன்னு சொன்னால் இது அந்நிய கலாச்சாரம். அதே போல ஆண்கள் குளிப்பாங்க, நாங்களாம் ஆண்கள் தானே நாங்க சும்மா குளிப்போம் சொல்லி ஒரு சின்ன ஒரு உடுப்பை மட்டும் கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு அது சின்ன ஒரு ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு குளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கணுமா இல்லையா? ஸ்விமிங் கொண்டு குளிக்கிறாங்க, அதை கடந்து குளிக்கிறாங்க, ஆத்து கிணறு பாஞ்சு குளிக்கிறாங்க. அது இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய அவரத்தை பார்க்க கூடாது. நாங்க எல்லை மீறுறோமா இல்லையா? சில நேரம் மார்க்கம் படிச்சோம்னா அந்த நேரத்தை மார்க்கத்தை விட்டுது. மார்க்கத்தை படிச்சவங்க கூட சரியான மார்க்கத்தை அந்த இடத்துல நடைமுறைப்படுத்துவது கிடையாது. அவங்க எந்த இடத்துல மார்க்க நடைமுறைப்படுத்துவாங்க? இப்படியான இடங்களுக்கு வந்தா குர்ஆன் ஹதீஸ்ல உறுதியா இருப்பாங்க, அது மார்க்கத்துல உறுதியா இருப்பாங்க. பள்ளிக்குள்ள இருந்தா மார்க்கத்துல உறுதியா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கோ அல்லது சுற்றுலாவுக்கு போனா அந்த அந்நிய கலாச்சாரம் தான் தலைக்கு மேல ஆடக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கணும். அதே போல பாருங்க, பிறந்த தின விழா, பிள்ளைக்கு பிறந்த தின விழா, அது ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதரவர்களோ சஹாபாக்களோ இந்த வழிமுறைகளை காட்டிட்டு இருக்கிறாங்களா? கிடையாது. ஆனா வீட்டுல என்ன கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளை தானங்க, அந்த மனைவி மாதிரி என்ன விட மாட்டாங்க. கணவர் மாதிரி என்னத்தான் சொன்னாலும் மனைவி என்ன சொல்றாங்க, அவங்களும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறாங்க, அவங்க வீட்டுல மட்டும் கொண்டாடுறாங்க, நீங்க மட்டும் எங்களுக்கு சொல்ல அனுமதிக்கிறது அப்படி ஒரு சாட்டு. அவங்களும் இறுக்கமான ஆடையத்தை போடுறாங்க, நீங்க மட்டும் எங்களுக்கு இப்படி லூசான ஆடையை போட சொல்றீங்க. அவங்க காட்டுறது என்னன்னா, இன்னொரு குர்ஆன் ஹதீஸின் பேர்ல யாரும் சரி சும்மா அப்படியே இறுக்கமான ஆடைய பெண்கள் அணிஞ்சுக்கிட்டு இப்படி பேர்தே இந்த பிறந்த விழா கொண்டாண்டா அதுதான் காட்டுறாங்க. அந்த வீட்டுல கொண்டாடுறாங்கன்னா அவங்களும் குர்ஆன் ஹதீஸ் தானே, நீங்களும் குர்ஆன் ஹதீஸ் தான், நீங்க மட்டும் என்ன தடை செய்றீங்க? இந்த பெண்கள் என்ன செய்யறது? சில அனாச்சாரங்களை கலாச்சாரம் போல நடப்பதற்கு அவங்க அடிப்படை காரணமா இருக்கிறாங்க. இனி வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் விலகிக் கொள்ள வேண்டும், தந்தைமார்கள். சில தந்தைமார் இருக்கிறாங்க, என்ன செல்லம் இவருக்கு நாங்க எப்படி சரி செய்யணும், ஊருக்கெல்லாம் சொல்லாட்டியும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள மட்டும் பக்கத்து வீட்டு மட்டும் சின்ன பிள்ளை கூப்பிட்டு நாங்க என்ன செய்வோம், சின்ன பெலூனை கட்டி டீப் எல்லாம் போட்டு கலருக்கான பல்ப் வச்சு என்ன செய்வோம், ஒரு பேட்டை மாறி கேக்கு சில ஸ்வீட்டை கொடுத்து அனுப்புவோம், வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் கிஃப்ட கொடுப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு அந்நிய கலாச்சாரத்தை நாங்க பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீங்க மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டீங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். அவரை மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட சின்ன விஷயமா தான் எங்களுக்கு இருக்குது. இப்ப சொன்ன ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ள நடக்கிறது, முஸ்லிம்கள் நடக்கிறது, வீட்டுக்குள்ள நடக்கிறது, குடும்பத்துக்குள்ள நடக்குது. எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க. வந்திருக்கக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களா இருக்கலாம். எனது வீட்டுடைய நிலைப்பாடு எப்படி? அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அடியார்களே, உங்களுடைய குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு அல்லாஹ் வசியத்து செய்யறான், அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அப்ப இந்த குடும்பத்தின் மனைவி எப்படி இருந்து கொண்டிருக்கின்றார், என் பிள்ளை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றார், என் கணவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்,
அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது, அவருடைய நடைமுறை எப்படி இருக்கின்றது, அவருடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் அவதானித்து நமது குடும்பத்தை சீர் செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, அந்த நேரம் முடிந்துவிட்டது. இறுதியாக ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 116வது வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் எல்லா நபிமார்களும் விசாரணை செய்வான். அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் விசாரணை செய்கின்றான். அந்த விசாரணை எப்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவுபடுத்தி விட்டு அதற்கு பிறகு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். முதலில் அல்லாஹ் எப்படி விசாரணை செய்கின்றான்? இது காலல்லாஹு யா ஈஸா இப்னு மரியம், அல்லாஹ் தஆலா மரியமுடைய மகன் ஈசாவே என்று கூப்பிட்டு பேசுகின்றான். அந்த குல்தலின் நாசி தഖதுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், நீங்கள் தான் சொன்னீர்களா என்னையும் எனது தாயையும் இரண்டு கடவுளாக அல்லாஹ்வை விட்டுவிட்டு இரண்டு கடவுளை எடுத்து வணங்குங்கள் என்று நீங்கள் தான் சொன்னீர்களா? ஈசா நபி சொல்வார்கள், கால சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். மா யகூலி அன் அகூல மா லைஸ லி பிஹக்கின், எந்த சத்தியத்தை எந்த மார்க்கத்தை நீ சொல்ல சொன்னாயோ அதை நான் அப்படியே சொன்னேன். யா அல்லாஹ், இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் அப்படி சொல்லி இருந்தால் என்னையும் தாயும் நீங்கள் வணங்குங்கள் என்று நான் சொல்லி இருந்தால் நிச்சயமாக நீ அறிந்திருப்பாய் என்று சொல்லிவிட்டு தஅலம் மா ஃபீ நஃப்ஸி வலா அலம் மா ஃபீ நஃப்ஸிக, எனது நஃப்ஸை எனது உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய், உனது உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நிச்சயமாக நீ அனைத்து மறைவான விடயங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றார்கள். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி, நான் நீ எதை எனக்கு வஹியாக தந்தாயோ அதைத்தான் அவர்களுக்கு நான் ஏவினேன். அனைபுதுல்லாஹ வ ரப்பி வ ரப்பக்கும், அதாவது எனது ரப்பையும் எனது ரப்பாகிய எனது ரப்பையும் உங்களது ரப்பையும் நீங்கள் வணங்குங்கள் என்று, அதாவது அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று நான் அதை மட்டும்தான் அவர்களுக்கு ஏவினேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றார்கள். வ குன்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து, அவர்களுக்கு மத்தியில் நான் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் நான் சாட்சியாக இருந்தேன், இதைத்தான் சொன்னேன் என்பதற்கு நான் சாட்சியாக இருந்தேன் என்று சொல்லிவிட்டு பலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் அலைஹிம், என்னை நீ உயர்த்தியதற்கு பிறகு நீதான் பொறுப்பாக இருந்தாய், அவர்களுக்கு மதி நீதான் பொறுப்பாக இருந்தாய். வான்தலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நீதான் அனைத்துக்கும் சாட்சியானு சொல்லிவிட்டேன். அடுத்த வசனம் சொல்லி காட்டுகின்றார்கள், இவர்கள் உனது அடியார்கள், நீ நாடினால் மன்னித்து விடலாம், நீ கண்ணியத்துக்குரியவன், நீ நாடினால் தண்டித்து விடலாம் என்ற அடிப்படையில் 5வது அத்தியாயம் 116வது வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தியை நபிகள் எடுத்துக்காட்டி சொன்னார்கள். தோழர்களே, அல்லாஹ் என்னையும் விசாரிப்பான், அல்லாஹ் என்னையும் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் எனது சகோதரர் ஈசா என்ன பதிலை சொன்னாரோ அதே பதிலை நானும் சொல்வேன். நான் உயிரோடு இருக்கும் பொழுது எதையெல்லாம் நீ எனக்கு வழியாக எடுத்து சொல்ல சொன்னாயோ அதையெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். எனது மரணத்துக்கு பிறகு அவர்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்ற அடிப்படையில் நான் அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னது போன்று நானும் சொல்லி விடுமே என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அந்த செய்தியை இறுதியாக உங்களுக்கு நான் எட்டி வைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்கம் என்ற அடிப்படையில் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அது மட்டும்தான் மார்க்கம். அது இல்லாத எதை நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. அல்லாஹ் நிச்சயமாக மறுமையில் விசாரணை செய்வான் என்பதை கூறிக்கொண்டேன். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடமை இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மன்னிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.